ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக ப்ரௌனி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது சேல் பண்ணுற இருந்தாலுமே இதே மெத்தடுக்கு நீங்கள் செஞ்சு சேல் பண்ணியிருந்தாலுமே இது நல்ல பர்ஃபெக்டாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இதில் 125 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். டார்க் பேக்கிங் சாக்லேட் தான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 25 கிராம் சாக்லேட் மாதிரி வேறையாக எடுக்கிறேன். இது வந்து ப்ரௌனிக்கு மேலே கெட் பண்ணுறதுக்கு. இங்கால பட்டர் வந்து 75 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நாங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சில்வர் பவுல் ஃபஸ்ட்டுக்கு நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வேறு ஒரு பவுல் வைக்கிறேன். இந்த பவுல் வைக்கக்குள்ளைக்கு இந்த பவுலில் கொஞ்சம் சரி வாட்டர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மெல்ட் பண்ணி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து மைக்ரோ அவன் இருந்ததுனால் மைக்ரோ அவன்லேயும் மெல்ட் பண்ணி எடுக்கலும். இந்த ஹாட் வாட்டர் ஆறுனதுக்கு அப்புறமும் சாக்லேட் மெல்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், இந்த மாதிரி சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் நல்லா சூடாகிக்குது. இப்போ இதை அப்படியே வேறு எடுத்து வைக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் மாறணும். இதில் 85 கிராம் கோதுமை ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். 15 கிராம் ஆட் பண்ணிட்டு இப்போ இது இந்த மாதிரி நல்லா வடித்து எடுக்கிறேன். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றாலுமே நீங்கள் பயப்படாமக்கி இதே மெத்தட்டுக்கு இன்க்ரீடியன்ட் அளவுகளையும் இதே அளவுக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பர்ஃபெக்டாக வரும். இப்போ வேறு ஒரு பவுலில் வந்து 2 எக் ஆட் பண்ணுறேன். இதில் 125 கிராம் ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதும் இதை கொஞ்சம் இந்த மாதிரி பீட்டரால் வந்து பீட் பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் மிச்ச நேரத்துக்கே பீட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் இந்த எக் வந்து கொஞ்சம் லைட்டாக பீட் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணினால் போதும். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இது பீட்டர் இல்லைன்றாலுமே உங்களுக்கு விஸ்கை வச்சும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் விஸ்கால் பீட் பண்ணுறேன்டா ஒரு 3 மினிட்ஸுக்கு பீட் பண்ணி விட்டாலே போதும். இது சுகர் நல்லா கரையணும் இல்லை, லைட்டாக இந்த எக்கோட வந்து மிக்ஸ் ஆகினால் போதும். இப்போ இதில் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருந்து சாக்லேட் ஆட் பண்ணுறேன். சாக்லேட் ஆட் பண்ணிக்கொள்ளுக்கு வந்து சாக்லேட் கொஞ்சம் ஆறி இருக்கணும். நீங்கள் சாக்லேட் சூட்டோடு ஆட் பண்ணினேன்றால் அதில் இருக்கிற எக் வந்து வெஞ்சிடும். அதை சுற்றி வந்து சாக்லேட் கொஞ்சம் ஆறிக்கு தாண்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சாக்லேட்டை வந்து ஒரு 1 மினிட்ஸுக்கு இந்த எக்கோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணி விடுறேன். இந்த சாக்லேட் ஆட் பண்ணி பீட் பண்ணக்கொள்ளுக்கே இது வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காகின மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்ஸுக்கு இது பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஃப்ளவர் ஆட் பண்ணணும். நான் இதில் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் இந்த ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணினது வந்து நீங்கள் ஹேண்ட் பீட்டரால் வந்து இதை பீட் பண்ண வேணும். இந்த மாதிரி ஸ்பெஷலாவால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கொஞ்சம் சரி கட்டிப்படாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு தடவையாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரௌனி வந்து நல்ல பர்ஃபெக்டாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ட்ரேயில் ஆட் பண்ணுறேன். ட்ரேயில் கீழே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பேக்கிங் ஷீட்டை வந்து வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து இந்த ட்ரேடு சைஸும் வந்து 8+8 இன்ச்சஸ். இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு நீங்கள் ப்ரௌனி செஞ்சிருந்தால் இந்த ப்ரௌனி சரியாக 500 கிராம் வரும். சாக்லேட் ஆட் பண்ணாமல் வெறும் கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக ப்ரௌனி செய்யணும் அப்படின்றால் ஏற்கனவே அந்த ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சாக்லேட் ஆட் பண்ணுறேன். அவனை 2 மினிட்ஸுக்கு முதவே 160 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அவன் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன். பாருங்கள், இது இப்போ இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது சரியாக 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட பயப்படாமக்கி இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்ல பர்ஃபெக்டாக வரும். இது வந்து செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு அடுத்த நாள் வச்சு சாப்பிடக்குள்ள இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.